உலகத்துலேயே முதலாக குளோன் செய்யப்பட்ட உயிரினம் எதுன்னு உங்களுக்கு தெரியும்னா அது எப்படி இயற்கை எய்துச்சுன்னு தெரியுமா? சுவிட்சர்லாந்துல கினிபிக் உட்பட பல விலங்கினங்கள் தனியாக வளர்க்குறதுக்கு தடை இருக்குது. அது எந்தெந்த விலங்குகள்னு தெரியணுமா? உலகத்துல இருக்கிற ஆரஞ்சு நிறத்துல இருக்கிற பூனைகள்ல 80% பூனைங்க ஆண் பூனையாத்தான் இருக்குதா? அது எப்படி? இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஃபன் ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட 18 வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க. USA அப்படிங்கிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுல வசிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 கிரெடிட் கார்டுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆனா உண்மையை சொல்லணும்னா 2019ஆம் ஆண்டோட எக்ஸ்பீரியன் நுகர்வோர் கிரெடிட் மதிப்பாய்வின்படி ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்கும் சராசரியா 3.84 கிரெடிட் கார்டுகள் வச்சிருந்தாங்க. அதாவது பெரும்பான்மையான ஒவ்வொரு அமெரிக்கர்களும் தங்களுக்கென 4 கிரெடிட் கார்டுகள் அப்படிங்கிற கடனட்டை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கிரெடிட் கார்டுகளை ஒழுங்கா நிர்வகிக்க முடிஞ்சா வருடாந்திர ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்கள், வெகுமதிகள் மற்றும் வட்டியில்லா நிதியுதவி போன்றவற்றை அதிகரிக்க முடியும். ஆனா இந்த கிரெடிட் கார்டுகளால அதிகப்படியான கடன் நிலைகள் மற்றும் நிதி நெருக்கடிக்கும் வழிக்குது மட்டுமில்லாம உங்களோட சக்திக்கு மீறிய அதிகமான செலவு செய்யவும் உங்களை தூண்டுங்கிறதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. டோலி அப்படிங்கிற ஒரு வயது வந்த ஆடுதான் முதலாக வெற்றிகரமாக குளோன் செய்யப்பட்ட உயிரினமாகும். இந்த உயிரினம் குளோன் செய்யப்பட்ட போது விஞ்ஞானிகள் மற்றும் பொதுமக்களிடையே உற்சாகத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. ஒரு ஃபின்டார்செட் வயது வந்த செம்மறி ஆட்டோட சோமேட்டிக் செல் அப்படிங்கிற உடல் இயல் செல்லிலிருந்து குளோன் செய்யப்பட்ட முதல் பாலூட்டியும் இந்த டோலிதான். ஸ்காட்லாந்துல இருக்கிற ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட்டின் கூட்டாளிகளால குளோன் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆட்டோட பாலூட்டி சுரப்பியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அணுக்கருவ பரிமாற்ற செயல்முறையை பயன்படுத்தி குளோன் செஞ்சாங்க. இந்த டோலி தன்னோட வாழ்நாள் முழுவதும் இந்த நிறுவனத்துல வாழ்ந்து பல ஆட்டுக்குட்டிகளையும் உருவாக்கிச்சு. புரோகிரசிவ் லங் டிசீஸ் அப்படிங்கிற நுரையீரல் நோயின் காரணமாக அதோட 6வது வயசுல 2003ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி குணப்படுத்த முடியாத நிலைமைகள் மற்றும் நோயால அனிமல் ஏதனேசியா அப்படிங்கிற விலங்கு கருணை கொலை மூலமாக மனிதாபிமானத்துடன் இயற்கை எய்த செய்தாங்க. இந்த உலகத்துல இருக்கிற உணவுகள்லேயே கெட்டுப்போகாத ஒரே உணவு அப்படின்னா அது ஹனி அப்படிங்கிற தேன்தான். அதிக சர்க்கரை உள்ளடக்கம் கொண்டதால் நீடித்த தன்மை கொண்ட இந்த தேன்ல நீர்ச்சத்து மிக குறைவாக இருக்கிறதால பாக்டீரியாக்கள் வளராமல் தடுக்குது. குளுக்கோனிக் அமிலம் உட்பட பல அமிலங்களால் தேன்ல சராசரியா 4 pH அளவுக்கான அமிலத்தன்மைதான் இருக்குது. சீல் செய்யப்பட்ட கொள்கலன்களில் சேமிக்கப்படுற தேன் பல தசாப்தங்களாக ஏன் பல நூற்றாண்டுகளாக கூட நிலையாக இருக்கும். இதை உறுதி செய்யுற விதமா ஏறக்குறைய 3000 ஆண்டுகள் பழமையான தேனை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எகிப்திய கல்லறைகளிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெப்பமான காலநிலையில் கருமையாகும் தன்மை கொண்ட இந்த தேன் தன்னோட நறுமணம் மற்றும் சுவை இயற்கையாகவே இழக்கும் தன்மை கொண்டது. சுவிட்சர்லாந்தோட விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் படி வீடுகள்ல செல்லப்பிராணியாக ஒரே ஒரு கினியா பிக் அதாவது கினிபிக் விலங்கு வச்சிருந்தா அது சட்டவிரோதமானதா கருதப்படுது. இதுக்கும் கினியா நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கினிபிக் காடுகள்ல 10 வரைக்கும் குழுக்களாக வாழ்ற உயிரினம். இதனால சுவிட்சர்லாந்து நாட்டுல தனியாக ஒரு கினிபிக் வளர்க்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது. 2 கினிபிக்குகள் வளர்க்கலாம். ஒருவேளை இதுல ஒன்னு இயற்கை எய்துச்சுன்னா மற்றொன்ன உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். இந்த இடைவெளி நேரத்தை நிரப்புறதுக்காக வேறொரு கினிபிக்கை தற்காலிகமாக வாடகைக்கு எடுக்கலாம். சுவிட்சர்லாந்து விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஜெர்பில்ஸ், முயல்கள், எலிகள், கேனரிகள், புச்சரிகர்கள், கிளிகள் மற்றும் பல மீன்கள் கூட இந்த கினிபிக்குகளைப் போலவே தனியாக வளர்க்க முடியாது. பூனைகள்ல ஆரஞ்சு நிறத்துல இருக்கிற பூனைகள்ல ஏறக்குறைய 80% பூனைகள் ஆண் பூனையாத்தான் இருக்குது. அதே சமயத்துல எல்லா பூனைகளும் ஆண்கள் இல்ல. பெண் ஆரஞ்சு பூனைகள் பெரும்பாலும் டார்டாயிஸ் ஷெல் அப்படிங்கிற பல வண்ணமாக இருக்கும், இல்லைன்னா காலிகோ அப்படிங்கிற 3 வண்ண பூனைகளாக இருக்குதுங்க. இது ஏன்னா பூனைகள்ல ஆரஞ்சு நிறத்தை கட்டுப்படுத்துற மரபணு எக்ஸ் குரோமோசோம்ல தான் இருக்குது. ஆணாக பிறக்கிறதுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம் மற்றும் ஒரு ஒய் குரோமோசோம் சேர்ந்தது. அதே சமயம் பெண்ணாக பிறக்கிறதுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்கள் தேவை. இதனால ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஆண் பூனைக்கு ஆரஞ்சு நிறத்திற்கான மரபணு கொண்ட எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலே அந்த ஆண் பூனை ஆரஞ்சு நிறத்துல பிறந்திடும். ஆனா பெண் பூனைகளுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்கள்லேயும் ஆரஞ்சு நிறத்திற்கான மரபணு இருந்தாதான் அதுங்க ஆரஞ்சு நிறத்துல பிறக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குது.
அது ரொம்பவே கடினம். அதனால தான் முழுமையான ஆரஞ்சு நிறத்துல பிறக்குற பூனைகள்ல கிட்டத்தட்ட 80% ஆண்களாக இருக்குதுங்க. இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்கள்ல எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது, இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ, அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபன் ஃபேக்டோட 19வது பாகம் முடிஞ்சது. இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.